ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு கெமிஸ்ட்ரியில் இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் 2025க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ 11th கெமிஸ்ட்ரிக்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான போர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 to 6, 7 and 11 மொத்தம் 5 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 5 சாப்டர்ஸ்லயும் இருக்கக்கூடிய புக் பேக்ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்ன அண்ட் இன்டீரியர்ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இந்த 5 லெசன்ல இந்த பர்டிகுலர் வீடியோல நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சிட்டீங்கன்னா இந்த 5 லெசன் முடிஞ்சு. இதுக்கு மேல இந்த 5 லெசன்ல இருந்து வேற எந்த கொஸ்டின்ஸுமே கேட்க போறது கிடையாது. அப்படின்றப்ப அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வரும்போது ரிமைனிங் இருக்கக்கூடிய லெசன்ஸ்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த 5 லெசன்ல இப்ப நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தரவா படிச்சுக்கிறேங்க, சரியா? ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் பொறுத்தவரை நான் இங்கிலீஷ் மீடியம் புக்கை வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஜஸ்ட் அதே கொஸ்டின் நம்பரை மட்டும் மார்க் பண்ணிக்கிறீங்க, சரியா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதே 26 அப்படின்னா அது 26வது கொஸ்டினை நீங்க மார்க் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. அதே கொஸ்டின் தான். இன்டீரியர் கொஸ்டின்ஸ்க்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே கொடுத்துருக்கேன், சரியா? சரி, ஃபர்ஸ்ட் யூனிட் 1 பாருங்க. யூனிட் 1ல கொஸ்டின் நம்பர் 26 டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். 27 வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் மோல். 28 டிஃபைன் ஈக்குவலண்ட் மாஸ். 29 வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் ஆக்சிடேஷன் நம்பர். 30 distinguish between oxidation and reduction. 32 the density of carbon dioxide is equal to calculate the molar mass of CO2. அப்புறம் 36 இந்த ப்ராப்ளம். அதுக்கப்புறம் 38 இந்த எம்பரிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அப்புறம் 40, 41 இதுல 42 உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின், சரியா? இதெல்லாம் ரவுண்ட் பண்ணிருக்கணும். அது 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கக்கூடிய டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இந்த எம்பரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா. அதே போல 43யும் உங்களுக்கு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின் தான். 44, 45 2 மார்க் 3 மார்க்ல கேட்கக்கூடியது, சரியா? ஸோ அப்புறம் இன்டீரியர் கொஸ்டின்ஸ்னு பார்த்தோம்னா அவகேட்ரா நம்பர், அவகேட்ரா எண், லிமிட்டட் ரீஏஜென்ட், வினை கட்டுப்பாட்டு கருவி, கிராம் ஈக்குவலண்ட் மாஸ், கிராம் சமான நிறை, மேட்டர் பருப்பொருள், மோலார் மாஸ், மோலார் நிறை, மோலார் வால்யூம், மோலார் கன அளவு, ஸ்டாக்கியோமெட்ரி, வேதிவினை கூறு விதம், ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட், ஆக்சிஜனேட்டர் எண் முறை, அயன் எலக்ட்ரான் மெத்தட், அயனி எலக்ட்ரான் முறை. இது ரெண்டும் 5 மார்க் கொஸ்டின், டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸா கேட்கக்கூடிய தியரி கொஸ்டின்ஸ். தட்ஸ் இட். இது யூனிட் 1. அடுத்து யூனிட் 2 பாருங்க. யூனிட் 2ல கொஸ்டின் நம்பர் 27 how many orbitals are possible for n equal to 4. 31 state and explain Pauli exclusion principle. 32 define orbital. 37 how fast must 54 gram tennis ball in the question. 39 electronic configuration of Mn2 plus and Cr3 plus. 40 describe the Aufbau principle. அப்புறம் 44 find the symbol of the ion. 47 de Broglie wavelength. 48 uncertainty needs momentum. 50 de Broglie wavelength of an electron which is accelerator. இது சரியா? இது புக் பேக்ல. இன்டீரியர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட்ஸ் ஆல்ஃபா ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட், ரூதர்ஃபோர்ட் ஆல்ஃபா கதிர் சிதறல் ஆய்வு, டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல், ரூதர்ஃபோர்ட் மாதிரியின் குறைபாடுகள், தாம்சன்ஸ் பிளம் புட்டிங் மாடல் ஆஃப் அன் ஆட்டம், தாம்சன் அணு மாதிரி, சீமன் எஃபெக்ட், சீமன் விளைவு, ஸ்டார்க் எஃபெக்ட், ஸ்டார்க் விளைவு, லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர்ஸ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம், போர் அணு மாதிரியின் வரம்புகள், ஆங்குலர் மொமெண்டம் குவான்டைஸ், கோண உந்தம் எவ்வாறு குவாண்டமாக்குதல், டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட், டேவிட்சன் மற்றும் ஜெர்மரின் சோதனை, ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், ஹைசன்பர்க்கின் நிச்சயமற்ற தன்மை கோட்பாடு, குவாண்டம் நம்பர்ஸ், குவாண்டம் எண்கள், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், முதன்மை குவாண்டம் எண்கள், அசிமுதல் குவாண்டம் நம்பர், கோண உந்த குவாண்டம் எண்கள், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர், காந்த குவாண்டம் எண், தற்சுழற்சி குவாண்டம் எண், ஆர்பிட்டல், ஹுன்ஸ் ரூல், ஹுன் விதி, நோடல் சர்ஃபேஸ் ஆஃப் ரேடியல் நோட், கணு புறப்பரப்பு அல்லது ஆரக்கணு, அப்புறம் ஃபில்லிங் ஆஃப் எலக்ட்ரான் இன் குரோமியம் அண்ட் காப்பர் ஆட்டம்ஸ், குரோமியம் மற்றும் காப்பர் எலக்ட்ரான் அமைப்பு, ஷேப்ஸ் ஆஃப் எஸ் ஆர்பிட்டால்ஸ் யூசிங் ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், கோண பகிர்வு சார்பை பயன்படுத்தி எஸ் ஆர்பிட்டால்களின் வடிவங்கள்.
இப்போ சிம்மெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரானின் சமச்சீரான பங்கீடு. எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, பரிமாற்ற ஆற்றல். போஸ்ட்லேட்ஸ் ஆஃப் போர்ஸ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம், போர் அணு மாதிரி, இது 5 மார்க்கு. இனி வரது எல்லாமே 5 மார்க் தான், டைரக்ட் 5 மார்க். ஈக்குவேஷன் ஃபார் த வேவ் லெங்த் ஆஃப் அன் மேட்டர் வேவ், டி ப்ராய் ஈக்குவேஷன். அப்புறம் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் பை ஸ்க்ராண்டிங்கர் ஈக்குவேஷன். அப்புறம் ஷேப்ஸ் ஆஃப் பி ஆர்பிட்டால்ஸ், டி ஆர்பிட்டால்ஸ், எஃப் ஆர்பிட்டால்ஸ். அடுத்து யூனிட் 6. யூனிட் 6ல கொஸ்டின் நம்பர் 26 பாயில்ஸ் லா, 28 மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் தட் ரிலேட்ஸ் கேஸ் வால்யூம் அண்ட் மோல்ஸ், 29 ஐடியல் கேசஸ், 37 distinguish between diffusion and effusion, 40 write the van der Waals equation for a real gas, இது 5 mark question. இப்போ values of critical constants terms of van der Waals constant, இதுவும் direct 5 mark question. அப்புறம் ப்ராப்ளம்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 51, 52, 53. இன்டீரியர்ஸ்னு பார்த்தோம்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் கேஸ் அண்ட் வேப்பர், வாயு மற்றும் ஆவி இடையான வேறுபாடு, கான்சிக்வன்ஸ் ஆஃப் பாயில்ஸ் லா, பாயில் விதியின் விளைவுகள், சார்லஸ் லா, சார்லஸ் விதி, ஐசோபார்ஸ். அப்புறம் அப்சல்யூட் ஜீரோ ஆர் கெல்வின் ஸ்கேல், தனி பூஜ்ஜிய வெப்பநிலை அல்லது கெல்வின் அளவுகோல். அப்புறம் அவகேட்ராஸ் ஹைப்போதசிஸ், அவகேட்ரா கருதுகோள், கே-லுசாக் லா, கே-லுசாக்கின் விதி, டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் பிரஷர், டால்டன் பகுதி அழுத்த விதி, அப்ளிகேஷன் ஆஃப் டால்டன்ஸ் லா, டால்டன் விதியின் பயன்பாடுகள், கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன், கிரஹாமின் வாயு விரவுதல் விதி, கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர், அமுக்குத்திறன் காரணி, பாயில் டெம்பரேச்சர், பாயில் பாயிண்ட், பாயில் வெப்பநிலை அல்லது பாயில் புள்ளி, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் பிரஷர், கிரிட்டிக்கல் வால்யூம், நிலைமாறும் வெப்பநிலை, நிலைமாறும் அழுத்தம், நிலைமாறும் கன அளவு, ஜூல் தாம்சன் எஃபெக்ட், ஜூல் தாம்சன் விளைவு, இன்வர்ஷன் டெம்பரேச்சர், அதிமாறு வெப்பநிலை. டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ்டு ஃபார் லிக்விஃபேக்ஷன் ஆஃப் கேசஸ், வாயுக்களை திரவமாக்க பல்வேறு முறைகள். அப்புறம் ஆண்ட்ரூஸ் ஐசோதம், ஆண்ட்ரூஸின் சம வெப்பநிலை கோடுகள், இது 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் யூனிட் 7, கொஸ்டின் நம்பர் 26 ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், 27 Hess law of constant heat summation, 28 intensive properties with 2 examples, 29 define the following terms, 32 Gibbs free energy, 33 enthalpy of combustion, 34 molar heat capacity, 35 calorific value of food, 36 enthalpy of neutralization, 37 lattice energy, 38 state and path functions, 39 Kelvin statement of second law of thermodynamics, 42 third law of thermodynamics, 43 Van Haber cycle வந்து உங்களுக்கு direct 5 mark question. அப்புறம் 44 identify the state and path functions out of the following, 45 various statements of second law of thermodynamics, 47 direct 5 mark question characteristics of internal energy, 52 characteristics of Gibbs free energy, இதுவும் direct 5 mark question. அப்புறம் ப்ராப்ளம்ல கொஸ்டின் நம்பர் 60 and 64. இன்டீரியர் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா என்ட்ரோபி அதனுடைய யூனிட், அப்புறம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் பொறுமைசார் பண்புகள், சிபி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் சிவி, சிபிஎன் சிவியை விட உயர்வாக உள்ளது. சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், தன்னிச்சை செயல்முறைக்கு சில உதாரணங்கள். அப்புறம் ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ், மீள் மற்றும் மீளா செயல்முறை, என்தால்பி, ஹீட் ஆஃப் டிரான்சிஷன் நிலைமாற்ற வெப்பம், ஹீட் ஆஃப் சொல்யூஷன் கரைசல் வெப்பம், ரியாக்ஷன் கோஷன் வினை குணகம், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் ஹெச் வந்து ஃபார் டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். லாஸ்டா யூனிட் 11ல கொஸ்டின் நம்பர் 31 ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், 32 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் their ஸ்ட்ரக்சர், 33 homologous series, 34 what is meant by functional group, 38 IPAC names, 39 structure of the following compound, இதில் எது வேணாலும் கேட்கலாம் உங்களுக்கு. 40 லேசைன் மெத்தட், இது வந்து உங்களுக்கு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். 41 கேரியஸ் மெத்தடும் உங்களுக்கு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். அப்புறம் 42 brief description of the principles, 43 paper chromatography, 44 various types of constitutional isomerism, 45 optical isomerism, 46 explain geometrical isomerism, 49 50 வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ். இல்லை இன்டீரியர்ஸ்னு பார்த்தோம்னா ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் அண்ட் நியூமன் ப்ரொஜெக்ஷன், ஃபிஷர் அமைப்பு வாய்ப்பாடு, நியூமன் அமைப்பு வாய்ப்பாடு, அப்புறம் இனன்சியோமர்கள், எஸ்டிமேஷன் ஆஃப் C2H அளந்தறிதல், இது இன்டீரியர் கொஸ்டின்ஸில். சரியா? ஸோ தட்ஸ் இட். இதை தயவு செஞ்சு படிச்சிருங்க, எந்த கொஸ்டினையும் ஒமிட் பண்ணாமல். இந்த 5 லெசன் ஃபுல் ஃபிளெட்ஜாக நீங்கள் ரெடி ஆயிருவீங்க. 100% இந்த 5 லெசனில் நீங்கள் தரோவாயிருவீங்க. இதை தாண்டி வேறு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்க போகிறது கிடையாது இதில். சரியா? ஸோ தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.